டிஷ். புது டிஷ்ல இல்ல, மை ஃபேவரட் டிஷ். என்னது? மேகி, இப்பே நூடுல்ஸ். எடுக்க முடியல. என்ன? ஷோஸ்டா. 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 அதாவது ஸ்டார் ஆஃப் தி ஷோன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் நான் பார்த்தது. இன்னைக்கு இவங்க மை ஃபேவரட் வித் சிக்கன். அதாவது இதுல நூடுல்ஸ்ல சிக்கன் போட்டு சைட் பண்ண சிக்கன் ஃப்ரை பண்ணி. ஓகேவா? நூடுல்ஸ் மேகியா? இது வந்து இப்பே நூடுல்ஸ். மேகி தண்ணி. இது என்னோட ஃபேவரட். மல்லிகை வச்சுட்டு பற்ற வச்சுட்டு ஓகேவா? இதெல்லாம் சைட் பண்ணி வச்சுட்டு இதுக்கும் இது சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு கட்டி வந்து இது வந்து நூடுல்ஸில் போட சின்ன சின்ன கட்டி. இது கூட என்ற ஆத்துக்கரல் தான் பண்ணேன். என்ற ஆத்துக்கரல் ஆத்துல பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தென் சிக்கன் 65 பவுடர் வாங்கிட்டு வந்தீங்கல்ல? கூடையில் இருக்கும். இல்லை, அது முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த ஒழிச்சுக்கிட்டு இது பழசு. சரி, பழசு போட்டு ஏற்கனவே வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் 65 பவுடர். இது வேணும். இப்போ காரம் வேணும்னு எக்ஸ்ட்ரா நார்மலாக போகும். இதுவே கரெக்டாக டஸ்ட்பின்னுங்க. என்ன அதுக்காக எடுத்து போட்டு திருப்பி எடுத்து. நெக்ஸ்ட்டு சால்ட்டு. இந்த இங்கே வச்சுருக்கீங்க, ஒழிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு போட்டுக்கோ. 65க்கு சால்ட் 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 தேடு அச்சுக்கு. அதை திருப்பி அடிச்சு வைக்க மாட்டோம். போதும். தென் எக்கு போடுவோமா இல்லை தயிர் போடுவோமா? எது போட்டாலும் டேஸ்ட்டாக இருந்தால் போட்டு. இன்னைக்கு எக் போடும். எக் கார்ன்ஃப்ளவர். போட்டு விடு. எக்கு கத்தி வாங்கக்கூடாது. அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சம் முட்டை. ஏன் கத்தி வச்சு உடைச்சா? இல்லை இல்லை, ரெண்டும் உடைக்க வேணாம். கொஞ்சம் அதுக்கு வேணும்ல. போதும். மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன். கொஞ்சம் டக்குன்னு இது ஆகிடும்ல. தண்ணி காஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நேற்று நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இன்ஸ்டாவில் நீங்கள் ரீல்ஸ் வச்சுட்டீங்க. ரீல்ஸ் வச்சு போஸ்ட் போட்டுட்டீங்க. பேஜ் தான் நிறைய கிடக்கு. ஃபாலோவர்ஸே வரல. யாரு? ஒன்றாவது என்னதா? அது வந்து ப்ரொஃபஷ்னல் வர டைம் ஆகும். இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் நல்லா இருந்துச்சு. நேற்று எடுத்த நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரியுமா? நிஜமா தோற்கல. பச்சை தண்ணி எண்ணெய் ஊற்றுற. ஸோ அதுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கத்திரிக்கோலாம் வச்சு கட் பண்ணுறது இல்லை. ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. ரவுண்ட் ரவுண்டாக மொத்தம் 4 இருக்கு. இது லெமன் போச்சு. போட்டு இது மணிக்கு போடுங்க. தின்னு வாயில் போடுங்க. மணிக்கு போடுங்க. வருதாங்க.
ஏற்கனவே உடச்சே வச்சுக்காரு, ஏன்னா கஷ்டப்படக்கூடாது. தொழிலில் வரும்போது பாக்கெட் ஒன்று ஊக்கி கொண்டு வந்திருக்கேன். என்னது ரசகுல்லா காலையில பால் திரிஞ்சு போச்சுன்னு செஞ்சேன். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா தண்ணி ஊற்றணுன்னே அது என்னது சீம் பால் மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ஒன்று அது இருக்குது இந்த காட்டுல வெயிட் பண்ணுங்க ஃபைனலி காட்டுறேன். அது பால் திரிஞ்சு போச்சுன்னு வேஸ்ட் பண்ண மனசு இல்லாம சரி ரசகுல்லா செய்வோம்னு நினைச்சேன். அது கொஞ்சம் தண்ணி கெட்டியா, அதாவது பால் சீனியாக போடுவோம்ல, கெட்டியா இருந்தா சரி நான் கொஞ்சம் வேகப்படுத்தாத மாதிரி கொஞ்சம் வேகட்டும் தண்ணி எக்ஸஸா விட்டேன். அது என்னன்னா வேலையை காட்டிக்கிட்டா இது ஹீட்ல வந்துடும். ஆஃப் பண்ணிட்டு கையில் ஊற்றிக்கிறாரு, கொதிக்குது. அம்மி அதில் அப்படியே இருக்கும், சூடாக இருக்கும், அது டச் பண்ண முடியாது. அதுக்கு ஹீட்லேயே வந்துடும். 65 ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ வெஜிடபிள்ஸை வதக்க ஆரம்பிச்சோம். வதக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னமோ இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. நல்லா வேலை உருளைக்கிழங்கா நூடுல்ஸ்க்கு எனக்கு பிடிக்க போகிறேன். எப்போ நறுக்குனது? நைட்டு நறுக்க சொன்னேன் நீனாக. நல்ல வேலை ஃப்ரிட்ஜை திறந்தனால சிக்குச்சு, இல்லைன்னா எத்தனை நாள் ஆகுதும் வைக்க. வெஜிடபிள்ஸை வதக்க ஆரம்பிச்சோம். வதக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னமோ இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. நல்லா வேலை உருளைக்கிழங்கா நூடுல்ஸ்க்கு எனக்கு பிடிக்க போகிறேன். எப்போ நறுக்குனது? நைட்டு நறுக்க சொன்னேன் நீனாக. நல்ல வேலை ஃப்ரிட்ஜை திறந்தனால சிக்குச்சு, இல்லைன்னா எத்தனை நாள் ஆகுதும் வைக்க. அது இருக்கு முட்டை பொரிக்க, முட்டையை தனியாக போட்டு அப்புறம் இந்த சட்டி இதில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வேக வைக்க போகிறேன். ஓகே. மோஸ்ட்லி என்ன அந்த மேகி இதெல்லாம் அது போட மாட்டாங்க உருளைக்கிழங்கு, ஆனால் அது எனக்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். கடலை நெய், சுத்தமான கடலை நெய். இன்கிரீடியன்ட் சொல்ல மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுப்பா. சுத்தமான கடலை நெய் போட்டு ஊற்றவும். இதில் இதுவும் காஞ்சிச்சு. இதிலும் சுத்தமான கடலை நெய். எத்தனை முட்டை? 4 முட்டையா? 4 எக்ஸ்ட்ரா மட்டும் கொஞ்சம் மஞ்சக்கரு வச்சிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜுக்கு வேறு அடக்கி வைக்கணுமா? இப்போ பாருங்க, நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கும். நெஸ்ட் மாதிரி, நெஸ்ட் சூடா ஒன்று. ஹவ் இஸ் இட்? எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும். கிளச்சி விட போகிறேன். இந்த இப்போ அப்படியே ஒன் சைடு வேகட்டும். கொடுக்கலாம் எனக்கு கூட இல்லைன்னா வேண்டாம். எனக்கு பிடிக்கும் அந்த தாளிக்கிற அந்த டேஸ்ட்டு. வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் கேட்கிறதா? ஏன் காது போந்து கத்துற? இல்லைப்பா, கேட்கவில்லை என்று கூறினார்கள், அதனால தான். மைக்கில் ஏதாவது பெரிய வெங்காயத்தை நல்லா நல்லா வதக்கணும். ஒன்னே தான் வதக்கணும். இதுக்கிட்ட மைக் இல்லை என்னங்க. அது ஏதோ ஒரு படத்தை நன்கு வதக்கிய, அது ஏதோ ஒரு படத்துல காமெடி வரும்ல,
அது என்னங்க அது 23 படி ஏசியா 23 படி ஏசி அடே கிராதகா தூது புறாவை பொரித்து தின்று விட்டாங்க. தும் தட்டா ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து அது ட்ரை ஆகி விட்டது. பக்கத்துல மரம் இருக்கு. ஆமா மரம் இருக்கு. நீங்க தான் புடிங்கிட்டு வரணும். அதோட டியூட்டி யாரோடது? ஏருக்கு மரத்துல ஏறி புடுங்கோட தெரியும். டியூட்டி உங்களோட. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிச்சம் இருக்கு. அது இது போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரொம்ப லைட்டா ஒரு அதிகமாக போட்டோன்னா அது மாதிரி நல்லா இருக்கும். ரொம்ப தடவை வாஷ் பண்ண வேண்டியது அப்பா. புராணங்களில் ஒன்று சொல்லுவாங்க. என்னது? தக்காளி போடக்கூடாதுண்ணா. வீட்டு தலைவன் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பான், மனைவி அதை சமைத்து அவருக்கு கொடுப்பாள். அதுதான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அதை நீங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னா சமைச்சுப்பேன். கருவேப்பிலை போய் புளிட்டு வந்தாலும் நான் வெஜ் கிளீன் பண்ணி தந்துடணும். ரைட்டு. பேசாம சாப்பாடு வாங்க கூட அதை கொடுத்துருவோம்னு சொல்ல வேண்டியதாங்க. நாங்கள் சமைச்சு தரோம். அது எங்களோட டியூட்டி. சரி சரி. அந்த டியூட்டியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்ல. என்னங்க? சரி நல்லா சமைங்க. முட்டைக்கு லைட் அது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். டேஸ்ட் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் போட்டுட்டோம்னா அதை விட்டுட்டாங்க. உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ண போட்டணும்னு நினைக்கிறவங்க போட்டு ட்ரை பண்ணுறோம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்கும் பர்சனலி. அப்புறம் கேட்பாங்க கமெண்ட்டில் உருளைக்கிழங்கா அது பிரியாணி கேட்டேன். எங்களுக்கு கேரட் உண்மையாக நல்லா இருக்கும். எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் வேணும், பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி இதுக்கு நாளைக்கு புலாவ் செய்யப்படும், அதனால கிடையாது, இது போட மாட்டேன். அப்புறம் பீன்ஸ், கேரட். சிக்கன் ஃப்ரை பண்ணணும் தான். இதை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. அது வெஜிடபிள்ஸ் எங்கள் டைம் எடுக்கும்ல. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். முடிஞ்சு முட்டை சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு சிக்கனை பொரிச்சிடலாம். இதில் போடணும். அது ஊறி ஃப்ரீசர் தானே. ஆனால் நான் எங்கே போனாலும் கேமரா பின்னாடி ஓகே. உங்கள் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. சுத்தமான கடல் எண்ணெயை ஊற்றி கொள்ளவும். அது சளிப்பிச்சு கண்ணு கடின்னு இருக்குல்ல. ஏப்பா இனிமே கேட்பீங்க. டீப் ரோஸ்ட் பண்ணி விடுங்க. பத்து மட்டும் வேண்டுங்களா? எக்ஸ்ட்ரா ரெண்டு வாங்கிட்டு வரக்கூடாது. சுத்தம். அதிலே கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டிருக்கோம்ல அதுக்காக. சரி. அப்புறம் காரமாக இருக்கும். கொஞ்சம் சமைக்க விடுங்களேப்பா. நல்ல கலராக இருக்கேன். முட்டைக்கோஸ் போட்டு அப்படி போட்டு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இருக்கும். இதே ஃபைனலாக போடுற சொல்லுங்கள். அது வெந்துட்டு அதோட டேஸ்ட் ரா டேஸ்ட் ஒன்று இருக்கும்ல, அது இருக்காது. அதுக்காக தான் சரி எல்லாத்தையும் போட்டுட்டு டேஸ்ட் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு?
அது சாப்பிட்டு பார்க்கறதோட சரி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதே இல்லை. முட்டை போட்டுருவோம். அழைக்கிறது. சாப்பிடு. சூடாக்கு. என்ன டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் நம்ம சாப்பிட்றப்ப. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கேன் தெரியுதா டிஃப்ரென்ஸு? எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸும். நூடுல்ஸ் போட்டுருவோம். சாப்பிட்றவங்களாம் எங்கப்பா? சோயா சாஸ் ஊற்றுறது இல்லையா? இதுக்கு வேண்டாம். நம்ம அந்த நூடுல்ஸ் தான் பிளெயினாக இருக்கும்ல. முடிஞ்சு சமையல். இதுலேயும் கொஞ்சம் 65லேயே நிறையா பீஸு காணாமல் போச்சுப்பா. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? அடுத்து ஆஃப் ஆஃபாயிலா ஃபுல் பாயிலான்னு தெரியல. அது வர்றது பொறுத்தது. வந்துடு ஆஃப் பாயில் வந்தால் ஆஃப் பாயில் இல்லைன்னா ஃபுல் பாயில். கட்டப்பட்டியா சமத்து. சால்ட்டு தென் மஞ்சள் தூள் எடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம் வேட் ஆகும். கொஞ்சம் வேணுமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையல் சூப்பராக முடிஞ்சிச்சு. என்னென்ன முடிஞ்சிருக்கு இன்னைக்கு? என்ன சிக்கன் நூடுல்ஸ், அது சிக்கன் 65, இது வந்து ஆஃப் பாயில். யாருக்கு? அந்த மேடம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆஃப் பாயில் சாப்பிட்ருவியா? ஆஃப் பண்ணவா? செம்மல முடிஞ்சு. ஏன் வேலை முடிஞ்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு இன்னைக்கு சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு காலம் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன். கொஞ்சமாக. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா பை பை. see you. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரண்டி வச்சு மாறிட்டுறேன். வெட்டில் கிச்சனில் டூல்ஸ் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயுமே டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியுமா? அதெல்லாம் கத்தியை கட்டாமல் இருந்தீங்க. அது அங்கே இருக்கு. டாட்டா பை பை.